அழகு, நல்ல ஒரு முகலட்சணம், நல்ல ஒரு சைஸ். இந்த கிடா வந்து இப்போ 50,000 ரூபாய் சொல்றீங்க. ஆமா. என்ன விலைனா கொடுக்க வேண்டிய விலை? 40,000 கொடுத்துடலாம்ண்ணா. ஓகே, நல்ல ஒரு நெட்டு, நல்ல ஒரு உயரம், ஆட்டுக்கு ஏத்த கிடா இல்லைண்ணே? ஆமாண்ணா. இன்னைக்கு சந்தையிலே நம்பர் 1 குவாலிட்டி. ஆமாண்ணா. அதாவது எப்படி வளர்த்தீங்க இந்த கிடாய? வீட்டுல ஆட்டு கூட வளர்த்தோம்னா அரிசி மக்காச்சோளம் எறும்பு சோளம் வைப்போம்னா. சரிங்க. சாப்பிடுவோம். வேற என்னெல்லாம் உண்டு? வேற கடலப்பண்ணா கொடுப்போம். தடுப்பூசி எல்லாம் போட்டாச்சு? தடுப்பூசி எல்லாம் பிடிஆர் எல்லாம் போட்டாச்சுண்ணா. எல்லாமே போட்ட குட்டி. பல்லுங்க? பல்லு 6 பல்லு. 6 பல்லு கிடாய். நல்ல ஒரு உயரம்னா இன்னைக்கு சந்தையில நம்பர் 1 குவாலிட்டின்னு சொல்லலாம். தெளிவா இருக்கு கிடாய் பார்க்க. ஆட்டுல கிடந்த கிடாய் தானே? ஆமா, ஆட்டுல கிடந்த. எத்தனை ஆட்டுக்கு ஒண்ணு வச்சிருந்தீங்க? 30 ஆட்டுக்கு ஒண்ணு வச்சிருந்தோம்னா. 30 ஆட்டுக்கு இந்த ஒண்ணு. ஆமா. சரிங்க. இத வந்து ஒரு யாரும் கான்டாக்ட் பண்ணி கேட்டா உங்க கான்டாக்ட் நம்பர் கொடுக்க வாய்ப்பு உண்டு? 99 44 033 100ண்ணா. சரிங்கண்ணா, சூப்பர். நல்ல ஒரு விதையில இருந்து நல்ல ஆடே, நல்ல ஒரு அம்சமா இருக்கு தோரணை. இன்னும் எத்தனை வருஷம் கையில வச்சுக்கலாம்? இன்னும் 5 வருஷத்துக்கு வச்சுக்கலாம் கிடையாது. 5 வருஷம். 5 வருஷம் கிடையாது. உறுதியா வச்சுக்கலாம். வாங்கிருக்கீங்க? சரிங்க. எல்லாம் கிடா குட்டியா பொட்டை குட்டியாக்கா? கிடா குட்டி தானே. எல்லாமே கிடா குட்டி தான். எந்த ஊர் கொண்டு போறீங்க? நத்தம். 10மே கிடா குட்டி தான். சரிங்கக்கா. இப்போ இந்த குட்டிகள்லாம் வாங்கையில ஜோடி என்ன விலை வந்துச்சு? 12 ரூபா 13 ரூபா. 12,000. இந்த தம்பி வாங்கி கொண்டு போறதெல்லாம் நம்ம குட்டி தான். சரிங்கக்கா. இப்போ வந்து எதுல வந்தீங்க நீங்க? எதுல வந்தீங்க? நாங்க அந்த ஆட்டோல வேன்ல வந்திருக்கோம். வேன்ல வந்திருக்கீங்க. குடும்பமா சேர்ந்து வந்தாச்சு. ஆமாண்ணே. சரிங்கக்கா, சரிங்கக்கா. ரொம்ப நன்றிங்கக்கா. இன்னைக்கு விலைவாசி எப்படி இருக்கு? கூட தானே இருக்கு. விலைவாசி கூட தான். இது எவ்வளவு நாள் வளர்ப்பீங்கக்கா? 1 வருஷம் ஆகும். 1 வருஷம். பக்ரீத்துக்கு அடுத்த பக்ரீத்துக்கு. ரொம்ப நன்றிங்கக்கா. சரிங்கக்கா. எத்தனை குட்டிகள் வாங்கியிருக்காங்க? இந்த 3 குட்டி வாங்கிருக்கேன். சரிங்க. 3மே கிடா குட்டி தான். 3 கிடா குட்டிண்ணா. நீங்க தான் வாங்கி கொடுத்தீங்க? ஆமாண்ணா, நாங்க தான் வாங்கி கொடுத்தோம். இப்போ ஜோடி என்ன விலைக்கு கொடுத்துருக்கீங்க? ஜோடி 10 ரூபாய்க்கு வாங்கிருக்கேன். 10,000. 10,000. ஒரு குட்டி 5,000ண்ணா. இப்போ வந்து குட்டிகள்ல இந்த எவ்வளவு நாள் வளர்த்தா லாபங்கிற கிடைக்கும்? இது ஒரு 3 மாசம் வளர்த்து கிடைக்கும். லாபம் கிடைக்கும். நக்கட்ட லைட்டா இருக்கும். அப்படியே மைக்குங்க. அக்கா, குட்டி வந்து ஆசையா வாங்கிருக்கீங்க. ஆமா. எத்தனை வாங்கலாம்னு நினைச்சீங்க? எத்தனை வாங்கிருக்கீங்க? 2 வாங்க நினைச்சேன், 2 வாங்கிருக்கேன். வாங்கியாச்சு. அந்த அக்கா 1 வாங்கிருக்காங்க. ஜோடி இன்னைக்கு விலை நல்லவா கிடைச்சதுக்கா? விலை எங்களுக்கு அதிகம் தான். அதிகம் தான். கிடா குட்டியா வாங்கிருக்கீங்க. 2 குட்டி வளர்த்தா போதுமா ஒரு விவசாயிக்கு? இல்ல, நாங்க வீட்டுல குட்டி வச்சிருக்கோம். வேற எத்தனை வச்சிருக்கீங்க? 10 20 குட்டி பக்கமா வச்சிருக்கீங்க. வெள்ளாடு இருக்கணும். செம்பரி மேல ஆசைப்பட்டு வாங்கிருக்கீங்க. இந்த குட்டிகளை வளர்க்கையில வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு நாள் வளர்த்தா ஒரு லாபங்கிற கிடைக்கும்? 6 மாசம் வளர்க்கணும். 6 மாசம் வளர்க்கணும். ஆமா. திருப்பி விற்கலாம் எவ்வளவு கிடைக்கும் தெரியும். விற்கும் போதுதான் தெரியும். இப்ப தெரியாது. சரிங்க, சரிங்க. இப்ப ஆனா கிடா குட்டியா வாங்கிட்டீங்க. இதுக்கு தடுப்பூசி அந்த மாதிரி பூச்சி? தடுப்பூசி 2 ஊசி போடுவோம். சரிங்க. ஊத்துவோம், டாக்டர் ஊத்துவோம். காசு எடுத்து காசு தருவாங்க. வேற என்னெல்லாம் உண்டு? வேற இற வைப்போம். நல்லா என்னென்ன தீவனம் வைப்பீங்க? அது சீனியரை போட்டு பட்டாணி போட்டு. சரிங்க, சரிங்க, சரிங்க. ரொம்ப நன்றிங்க. சூப்பர். குட்டிகள் வாங்கிருக்கீங்க? 8 குட்டி வாங்கிருக்கேன். சரிங்க. எல்லாம் கிடா குட்டியா பொட்டை குட்டியா? கிடா குட்டியா. எல்லாமே கிடா குட்டி. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? சாத்தூர் வந்து. சரிங்க. எல்லாமே கிடா குட்டி சூப்பரா சைஸா வாங்கிருக்கீங்க. எல்லாமே பொட்டு குட்டியா வாங்கிட்டீங்க. ஆமாண்ணே. இந்த மாதிரி குட்டிகளை வந்து எவ்வளவு நாள் வளர்க்கறது உண்டு? ஒரு 3 மாசம் ஆகும்ண்ணா. 3 மாசம். 3 மாசம் வளர்த்தா இப்ப ஜோடி என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க? ஜோடி 15 ரூபாய். இப்போ 3 மாசம் வளர்க்கையில நீங்க ஒரு இளைஞரா இருக்கீங்க. 3 மாசம் வளர்த்தா என்ன லாபம் ஒரு குட்டி மேல கிடைக்கும்? இன்னும் குட்டி 2,000 கிடைக்குங்க. 2,000 ரூபாய் உறுதியா கிடைக்கும். இன்னைக்கு சந்தை நிலவரம் கூடவா குறைவாங்க? கூட தான். இன்னைக்கு ரேட் அதிகமா இருக்குது. இப்ப ரேட் அதிகமா இருக்கையில வாங்குறீங்க. அப்போ விற்கும் போது எப்படி கட்டுப்படி ஆகும் நமக்கு? அதுக்கு தகுந்த மாதிரி வளர்த்து நம்ம அந்த விற்பனை கூடுன டைம்ல விற்பனை ஆகும். சாதாரணமா ஒரு விவசாயி ஆடு வளர்க்கணும்னா எத்தனை குட்டி வளர்க்கணும்? ஒரு 10 குட்டி போயினேன். சரிங்க. 10 குட்டி அதிகம் தான். 10 குட்டி வளர்த்தா போதும் ஒரு விவசாயிக்கு லாபகரமா. 10 குட்டி. சரிங்க. வெள்ளாடு வளர்க்காம ஏன் செம்பரி ஆடுக்கு போயிட்டு? அது மேட்ச்ல போதே கையில போடலாம். கையார போட்டு வளர்த்துக்கலாம். ஓகேங்க. ரொம்ப நன்றிங்க. சூப்பர். கையாடுகளை பார்த்தோம். ஆமாண்ணே. அவரோட குட்டி என்ன போறாங்க? மொத்தம் எத்தனை குட்டிகள்ல இருக்குது? குட்டியில 15 குட்டி கிடக்குண்ணே. எல்லாமே கிடா குட்டிகளா? கிடா குட்டி என்ன பொட்டை குட்டி அப்புறம் கொடுத்துருக்கோம். கிடா குட்டி எல்லாமே நல்ல ரா கலர். ஆமாண்ணே. நல்லா ரா. பெருசு இருக்கு, சிறுசு இருக்கு. ஆமாண்ணே. ஜோடி என்ன விலை சொல்லிட்டு இருக்கீங்க? ஜோடி 17 ரூபா சொன்னேன். 17 சொல்றீங்க. என்ன விலைனா கொடுக்கலாம்னு நினைச்சிருக்கீங்க? ஒரு 15 ரூபாய்க்கு மேல தான் கொடுத்துறோம். ஓகே. இந்த மாதிரி குட்டிகளை வளர்க்கையில என்னென்ன தீவனங்கள் வச்சு வளர்க்கணும்? எப்படி வளர்த்தா லாபம் தரும்? தீவனம் வந்து புறாம ஓர தீவனம் போட்டு வளர்க்கலாம். மக்காச்சோளம், நம்ம பருத்தி விதை, சீனாரை போட்டு வளர்க்கலாம். இந்த மாதிரி அந்த குட்டிகளை எவ்வளவு நாள் வளர்த்தா ஒரு லாபங்கிறது தரும்? ஏன்னா ஒரு 3 மாசம் வரை வளர்க்கலாம். சரிங்க. நல்ல லாபம் தரும். 3 மாசம் வளர்த்தா குட்டிகளை உறுதியான லாபம். கண்டிப்பான முறை இந்த குட்டி லாபம். இந்த சந்தை நிலவரம் இன்னைக்கு சந்தை நிலவரங்கிறத எப்படி? சந்தை வந்து வியாபாரங்கள் நிறைய வந்திருக்குன்னா விற்கிற விற்பனை கொஞ்சம் சும்மா இருக்கும். இந்த நீங்க எட்டயபுரத்துல இருக்கிறீங்க. உங்க பேர் என்ன? என் பேர் செல்வம். சரிங்க. உங்க கான்டாக்ட் நம்பர் கிடைக்குமா? கொடுத்துடலாம். 95 97 35 19. நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் சொல்லி யாரும் வந்து கேட்டாங்க. கொஞ்சம் ரேட் பார்த்து அனுப்பலாம். சரிங்க. ரொம்ப நன்றிங்க. அழகான நல்ல ஒரு கரும்புட்டு குட்டி. கிடா குட்டியா பொட்டை குட்டியா? இது கிடா குட்டி. சரிங்க. எத்தனை நாள் குட்டியா இருக்கும் இது?
இது ஒரு மாசம் சொன்னாங்க. ஓகே, இது என்ன விலை சொன்னாங்க, என்ன விலைக்கு நம்ம வாங்கியிருக்கோம்? 3500 சொன்னாங்க. 3000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கு. 3000 ரூபாங்கிற ரேட் கூடவா இருக்கா குறைவா இருக்கா? இது கூட தான், கொஞ்சம் ரேட் அதிகம் தான். சரிங்க, நல்ல ஆனா ஒரு அழகான முகலட்சணமான குட்டி, கரும்புட்டு. வெள்ளையில கரும்புட்டு கிடைக்கிற கஷ்டம். பால் உடைக்க குட்டி கொண்டு போனோம்னா தடுப்பூசி பூச்சி மருந்து அந்த மாதிரி கூட இருக்கு. எல்லாம் நீ போய் தடுப்பூசி போடணும். போட்டு பால் உடைக்கிற குட்டி. சரி, இன்னும் குலை கடிக்காது. இனிமேத்தன ஒரு மாசமும் கழிச்சு தான் குலை கடிக்கும். கடிக்கணும். ஆமா, அப்படின்னா அது ரேட் ரொம்ப அதிகம் இருக்கு. ரேட் அதிகம். அடம் முடிச்சு கேட்கறாங்கனால தம்பிக்காக. ஆமா, எந்த ஊருக்கு? எனக்கு திருவேன்கடம். திருவேன்கடம் போறீங்க? ஒரு குட்டி தான் வாங்கிருக்கீங்களா? ஒரு குட்டி தான் எனக்கு விருப்பப்பட்டு வாங்கின கேட்டதுனால. பள்ளிக்கூட ஸ்கூல் போறவன். சரிங்க, அதெல்லாம் விருப்பப்பட்டா வாங்கி கொடுத்துருக்கு. ஆசைக்கு விலை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு குட்டியை பார்த்து வாங்கிட்டீங்க. நல்ல திருப்திகரமா இருக்கு. நல்ல வெள்ளையில ஒரு கரும்போட்டு குட்டி. சூப்பர், ரொம்ப நன்றிங்க. சந்தை நிலவரம் கூட இன்னைக்கு. கண்டிப்பா. சரி, ஆமா, வண்டியில வச்சிருந்தா ஆள் இருக்கு. சரிங்க, இன்னொரு ஆள் இருக்காங்க. இந்த குட்டி என்ன விலை சொன்னாங்க, என்ன விலைக்கு வாங்கி? 6500 சொன்னாப்ல. 5,500க்கு முடிஞ்சிருக்கு. 5000 சின்ன பையன் வளர்ப்புக்கு ஆசைப்பட்டேன். ஓ, பையனுக்கு லாஜா வாங்கி கொடுக்காம ஆட்டுக்குட்டி வாங்கி கொடுக்க போறீங்க. சூப்பரான குட்டி, நல்ல ஒரு கிடா குட்டியா வாங்கிருக்கீங்க. கரும்புட்டு வேற. இதுக்கு தீவனங்கள் எதுவும் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களா, இல்ல தடுப்பூசி எதுவும் போடணுமா? எந்த அனுபவம் இருக்கா? ஊசி பண்ணோம். இதோட 4வது குட்டி அந்த பையன் வளர்த்து கொடுத்துருக்கோம். ஓ, விற்பனை பண்ணிட்டீங்க? ஆமா. சரிங்க, அந்த தம்பி எத்தனை படிக்காப்ல? 10th படிக்கிற பையன் ஆட்டுக்குட்டி வளர்க்குறாங்க. சரி, பரிச்சை லீவு முடிஞ்சோடனே கேட்டேன். பரிசை லீவுக்காக ஆசைக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டீங்க. சரிங்க சரிங்க. இந்த குட்டி வந்து கொண்டு போனா தடுப்பூசி பூச்சி கொண்டு வச்சோம்னா குட்டி நல்லா உண்டாயிடும். சரிங்க, ரொம்ப நன்றிங்க. சூப்பர். இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படின்னு இருக்கு? அந்த ரேட் அதிகம். ஓகே ஓகே. என்ன விலை சொன்னாங்க, என்ன விலைக்கு வாங்கியிருக்கீங்க? 7 ரூபா சொன்னாப்புல. சரிங்க, நம்ம வாங்கின விலை 5 ரூபா. 5000. ஆனா வளர்ப்பு குட்டி. வளர்ப்புக்குண்ணே. இது வந்து எவ்வளவு நாள் வளர்த்தா நல்ல பெரிய குட்டி ஆகும்? ஒரு 4 மாசம் வளர்க்கலாம். 4 மாசம் வளர்த்தா உண்டாயிரும். ஆமா, நல்ல சைஸான குட்டியா இருக்கு. ஆமா, சைஸ் எவ்வளவு போட்டு குட்டி? ஆமா. எப்படி விலை கம்மி பண்ணிருக்கீங்க? 5000 ரூபா பரவாயில்ல இன்னைக்கு ரேட்டு. அவர் வாங்கியிருக்காப்ல. வாங்கியிருக்காங்க. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. சரி, தாய் ஆடுகளா இருக்கு, குட்டிகளா எப்பவும் கொண்டு வருவீங்க. இன்னைக்கு என்ன பெரிய ஆடுகளா தாய் ஆடுகளா கொண்டு வந்துருக்கீங்க? இது பூரா கொஞ்சம் பல்லு சுமாரான ஆடு. சரிங்க. அப்படின்னா வந்து வளர்ப்புக்கு ஆகுமா? வளர்ப்புக்கு இன்னும் ஒரு ஈத்து வேணா வச்சுக்கலாம். சரிங்க, என்ன மொத்தமா வாங்கி வளர்க்குறவங்களுக்கான லாபம் இருக்கும். ஒரு குட்டி போட்டாலும் ஒரு ஈத்துக்கு எடுத்தா போதும். ஆமா. இதெல்லாம் ஜோடி என்ன விலை சொல்லிட்டு இருக்கீங்க? ஜோடி 25 ரூபா. சரிங்க, கொடுக்க வேண்டிய விலை? கொடுக்க வேண்டிய விலை 22 ரூபா கொடுத்துடலாம். 22,000. அப்படிங்கும்போது ஆடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10,500 கணக்கு விழுது. 11 ரூபா கரையே விழுவும். 11 ரூபா கரையே விழுவும். சரிங்க, கொஞ்சம் ரேட் கம்மி பண்ணாலும் கொடுக்கலாம்ல? வாய்ப்பு இல்ல, வாங்கின ரேட் அதிகம். வாங்கின ரேட் அதிகம். மொத்தம் எத்தனை வாங்கியிருக்கீங்க? 24 ஆடு. 24. எல்லாமே சென உண்டு. ஆடு புறமா சென உண்டு. ஒரு கிடா போட்டு வளர்த்துட்டோம்னா ஒரு விவசாயிக்கு உறுதியான முறையில கட்டுப்படியாகும். நல்ல ஒரு தாயாடு. இதை வந்து ஒரு வருஷத்துல இருந்து ஒரு 2 வருஷம் வச்சுக்கலாம். சரிங்க சரிங்க. இதோட ஸ்பெஷல் என்னங்க? ஆடு பராடு இதுக்கு ஏத்த மாதிரி கிடாயை போட்டா குட்டி வேற விக்கிற வேலை வேற விலைக்கு ஆடுங்க. ஆடையும் கிடாயும் பார்த்து குட்டியில வந்த விலைக்கு வாங்கிட்டு எல்லாமே நல்ல நெட்டு உயரமான சரியான ஆடு. இதோட பிள்ளைதான் அடுத்து கிடக்கு. அங்க கிடக்கு புறமே பிள்ளைய தான் அடுத்த தட்டில கிடக்கு. எல்லாமே கடா குட்டி தான். சரிங்க, மொத்தம் எத்தனை குட்டிகள் இருக்கு இதுல? மொத்தம் இன்னைக்கு வந்து 40 வந்துச்சு. சரிங்க, இதுல ஒரு 32 கிடாக்கு. மொத்த ஒரு 10 குட்டி பக்கம் விற்பனை பண்ணி ஒரு 10-12 பேர். இன்னைக்கு சந்தை நிலவரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி? சந்தை இன்னைக்கு பொடி வியாபாரம் கொஞ்சம் வரத்து அதிகம். சரிங்க. ஆமா, விற்பனை இருக்கா? நல்ல விற்பனை கொஞ்சம் பரவாயில்லாம போய்கிட்டு இருக்கு. மக்கள் வந்து இருக்கு, விற்பனை கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு. இன்னைக்கு நிலவரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆடு வாங்குறவங்களுக்கு வந்து நல்ல லாபம். லாபம். வளர்ப்பு குட்டி வாங்குறவங்களுக்கு லாபம். பக்கத்து கடாய் வந்து நல்லா எழுப்பு இருக்கு. விற்பனையும் நல்லா இருக்கு. விற்பனை நல்லா. சரிங்க, பக்கத்து கடாய் பெருசா வந்து விற்பனை நல்லா இருக்கு. இந்த குட்டிகள்லாம் எவ்வளவு நாள் வளர்த்தா ஒரு லாபங்கிறது கிடைக்கும்? நல்ல கிடாயா இன்னும் ஒரு 6 மந்த் வளர்த்தாலே போதும், நல்ல ப்ராஃபிட் வரும். ப்ராஃபிட் உறுதியா இருக்கு. 6 மாதம் வளர்த்தா உறுதியா இதுல வருமானம் இருக்கு. ஆமா, இது வந்து தீபாவளிக்கு வளர்த்து நம்ம சேல் பண்ணோம்னா நல்லா இருக்கும். இந்த குட்டிகளை தீபாவளி வரைக்கும் வளர்க்கணும். வளர்த்தா சேல்ஸ் பண்றோம்னா நல்ல லாபகரமா இருக்கும். இந்த குட்டிகளை வாங்கையில வந்து தடுப்பூசி பூச்சி மருந்து வந்து கண்டிப்பா போடணுமா? ஆமா, கண்டிப்பா போடணும். சரிங்க, நாங்க வியாபாரினாலும் நாங்க போட்டு கொண்டு வர மாட்டோம். வாங்குறவங்க போய் பிபிஆர் எல்லாமே போட்டாதான் அது நல்லா. சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிங்கண்ணே. சூப்பர், தெளிவா சொன்னீங்க. சரிங்க, சந்தையோட நிலவரம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப சந்தை வந்து முடிகிற டைம் ஆயிடுச்சு. ஆடுகள் குட்டிகள் வந்து எல்லாம் விற்பனை பண்ணி ஒவ்வொரு இடமும் கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. வண்டிகள் அந்த ஏற்றி குட்டிகளையும் ஆடுகளையும் மொத்தமா கொண்டு போயிடுவாங்க. ஆடுகளை வந்து வாங்கையில கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுங்க. வெள்ளிக்கிழமை வந்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் ஆடுகளை வந்து கவனமா பார்த்து சீக்கிரமா வந்து வாங்குவாங்க. குட்டிகளும் ஆடுகளும் வந்து உங்களுக்கு தெளிவாகவே அமையும். லேட் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து சந்தை வந்து கொஞ்சம் முடிஞ்சிடும். குட்டிகளையும் ஆடுகளையும் வந்து கொஞ்சம் வாங்குறது வந்து ரொம்பவே கம்மியாகிடும்னே வச்சுக்கோங்க. அந்த மாதிரி தான்
இதெல்லாம் நல்ல பெரிய சைஸ் கிடா. பக்ரீத்துக்கு வந்து இதெல்லாம் ஏற்ற கிடாய். பக்ரீத் டைம்ல இந்த கிடாயெல்லாம் வந்து ரொம்ப அதிகமான விலைக்கு விற்பனை ஆயிரும். இதெல்லாம் அப்புறம் பொட்டு குட்டிகள் வந்து விற்பனை வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு நல்லாவே இருந்துச்சு. நிறைய குட்டிகள் கொண்டு வந்திருக்காங்க. நிறைய குட்டிகள் விற்பனையாக ஆகிட்டு இருக்கு. எல்லாமே எட்டயபுரம் பொட்டு குட்டிகள் நல்லா சைஸான குட்டிகளாக பார்த்து நிறைய நண்பர்கள் கொண்டு வர குட்டிகள் எல்லாமே விற்பனை வளர்க்குறாங்க. குட்டிகள் நிறைய வளர்க்குறாங்க. விற்பனை வந்து இல்லை அப்படின்னு சொல்றவங்க எல்லாத்துக்குமே ஒரே ஒரு சின்ன ரீசன் தான், இன்னைக்கு வந்து விற்பனை நல்லா இருக்கு. தெளிவாக பார்த்துவாங்க. நல்ல முறையில் குட்டிகளை வாங்கிக்கலாம். குட்டி கிடைக்கிற தட்டி பாருங்க. சந்தையோட வெளி நிலவரம் வந்து இப்படிதான் இருக்கும்.